மார்னிங் 5 மணிக்கு முழிச்சு கோலம் போட்டுட்டேன். இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். செவ்வாய்க்கிழமை அனுமந்தபுரம் வீரபத்ரர் கோயிலுக்கு போகிறோம். அதனால நான் வந்து காலையுமே முழிச்சிட்டேன். அப்போ தான் கிளம்ப கரெக்டாக இருக்கும்ன்ட்டு காலையுமே முழிச்சனால நான் துணிகள் எல்லாம் துவைக்கலாம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சிட்டேன். வெள்ளை துணிலாம் பளிச்சுன்னு இருக்கேன்னா துணி பவுடரும் ஆளாவும் போட்டு வெள்ளச்சட்டை ஊற வச்சுக்கோங்க. காலையில் ஊற வச்சு சாயந்தரம் துவைங்க. அப்போ துணிலாம் பளிச்சுன்னு வரும். ஒயிட் துணிலாம். இல்லை டீ கடையில் டீ வாங்கிட்டு வந்து எவ்வளோங்க அந்த டீ வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்கேன். காலையுமே முழிச்சிட்டு கோலம்லாம் போட்டு டீ குடிக்கிறேன். வீடை க்ளீன் பண்ணிட்டேன். கிழங்கு வச்சுட்டேன். அவைக்கிறதுக்கு ரெடி பண்ணி சக்கரை வந்து கொஞ்சம் வேகுது. காலமே சொன்னால் கொஞ்சம் வேலைலாம் சீக்கிரமாக ஆகிடுச்சு. இன்னும் மாவு மட்டும்தான் போடணும். வீட்டுக்கு மாவு போட்டேன்னா காலையில் ஒர்க் போவேன். பால் பொங்கிச்சு. காஃபி தான். இந்த கிழங்கு ஆயிடுச்சு. நான் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன். இப்போ மாவு தான் போடணும். மாவு போடுறதுக்கு நான் வந்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம மாவு போடும்போது கல்லுப்பும் கொஞ்சமாக லைசால் அது போட்டு, நீங்கள் லைசால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கல்லுப்பு போட்டு வீட்டுக்கு நம்ம மாவு போட்டோன்னா வீட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் எறும்பெல்லாம் அவ்வளோவா வராது சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து கல்லுப்பு போட்டு வீட்டுக்கு மாவு போடுறேன். இந்த மாதிரி மாவு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது மீஷோவில் தான் வாங்கினேன். 500க்குள்ளே தான். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்றைக்கு மாவு போடுறோமோ இல்லையோ, செவ்வாயும் வெள்ளியும் மாவு போட்டுடணும். வெள்ளிக்கிழமெல்லாம் மாவு போடக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் வியாழக்கிழமையே மாவு போட்டு வச்சிடலாம். செவ்வாய்க்கிழமை போடலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாவு போடக்கூடாது. அதனால் வியாழக்கிழமையும் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி கூட போட்டு வச்சிடலாம். என்றைக்குமே காலையுமே எந்திரிச்சு வேலைகளை முடித்தாலுமே சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். நம்ம நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். நான் எப்போவுமே காலையில் எழுந்துச்சி இந்த வேலை இதெல்லாம் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு தான். டெய்லியுமே நான் மாவு போட்டுருவேன். அதனால் இந்த கிழமை அந்த கிழமெல்லாம் கிடையாது. வெளியில் எங்கன்னா போயிருந்தால் வேலை ரொம்ப டைட்டாக இருந்தால் வேணால் மாவுலாம் நான் போட மாட்டேன். எல்லாருமே அப்படி தான், வேலை இருந்தால் செய்ய மாட்டாங்க. மாவுலாம் போடுறது ஃப்ரீயாக இருந்தால் தான் எல்லா வேலையுமே செய்ய முடியும். மற்ற வேலைங்க இருக்கும்போது வீட்டு வேலை அவ்வளோ செய்ய முடியாது. கல் உப்பு போட்டு வீட்டுக்கெலாம் மாவு போட்டால் அந்த தோஷம், பேட் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால் குளிக்கிறதுக்கு கூட கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுன்றாங்க. அது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கல் உப்புங்களை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கிண்ணத்தில் போட்டு, இல்லைன்னா கண்ணாடி கிண்ணமோ இல்லை மண் கிண்ணமோ ஏதோ ஒன்றுல போட்டு நம்ம உப்பை வந்து எங்கன்னா தெரியாத, யாரும் பார்க்காத இடத்துல வச்சேன்னா கூட பேட் வைப்ரேஷன், கண் திருஷ்டிலாம் போகும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உப்பில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது கல்லுப்பு. அதனால் நம்ம சமையலுக்கெலாம் கூட கல்லுப்பு தான் ரொம்ப யூஸ் பண்ணால் நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து காலையுமே முழிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு தான் போகணுன்ட்டு நான் நினைக்கிறேன். எந்த சத்தம் கேட்டாலும் அந்த கோழி வந்து கத்தும். வான்கோழி எதனா ஒரு சத்தம் கேட்டால் போதும், செமையாக சவுண்டு விடுவாங்க. வீட்டில் வான்கோழி வேறு இருக்குது. ஓரளவு கிச்சன்லாம் கூட நான் நீட் பண்ணிட்டேன். காலமாக காஃபியோட சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ செய்து சாப்பிட்டோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறனால டிஃபன் எதுவும் பண்ணல. பழைய சாப்பாடு இருக்குது. அந்த பழைய சாப்பாடில் நாங்கள் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டுப்போம். ஒரு வழியாக வீட்டுக்கெலாம் மாப் போட்டு முடிச்சிட்டேன். இனிமேல் பெட்ரூமுக்கு தான். நான் வந்து ஹாலுக்கு சாமி இருக்கிற இடத்துல ஹாலில் தான் நாங்கள் சாமி ரூம் வச்சுருக்கோம். ஹாலில் கிச்சனில் போட்டு தான் அப்புறமா தான் ஃபைனலாக தான் நான் வந்து பெட்ரூமுக்கு மாப்பு போடுவேன். ஒரு வழியாக மாப் போட்டு முடிச்சிட்டேன். மாப் போட்டால் தான் வீடு வந்து க்ளீனாக தருது.
ஃபஸ்ட்டு பெருக்குனா க்ளீனாக தெரியும், பெருக்கி முடித்தோன்னா மாவு போட்டோன்னா இன்னும் சுத்தமாக இருக்குது. அந்த மாதிரி மாவு போட்டோன்னே வீடு க்ளீனாக இருக்குது. இனிமேல் நான் வந்து உருளி டெக்கரேஷன் பண்ணணும். உருளி டெக்கரேஷன் பண்ணிட்டு தான், உருளியில் பூ வச்சுட்டு தான் நான் மற்ற வேலைகளை கவனிக்கணும். எந்த சத்தனாலும் இந்த கோழி சவுண்டு விடும். செவ்வாய்க்கிழமைன்றனால நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிற கான்செப்டில் நான் வந்து செட் பண்ணுறேன்றனால நான் வந்து உருளியை வந்து மஞ்சள் குங்குமம் மாதிரி, மஞ்சளும் குங்குமமும் என்ன கலரில் இருக்கும் அந்த மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து குங்குமத்துக்கு வந்து குங்கும கலருக்கு பதில் இந்த கலர் போட்டுக்கிறேன். எல்லோ எந்த சத்தம் கொடுத்தாலும் அந்த கோழி கத்திடும். இப்படி இருக்குது எங்கள் உருளி டெக்கரேஷன். இப்போ இது முடிச்சுட்டேன். இனிமேல் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். சாமி பாத்திரம்லாம் கழுவிட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த வேலை ஓரளவு வேலையை முடிச்சுட்டேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு. இனிமேல் சமையல் பண்ணுற வேலை. அது எப்படி சாம்பார் பண்ணலான்னு நினைக்கிறேன். சாம்பாரும் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.